எந்த ஒரு பயங்கரவாத தடை திட்டமும் எங்களுக்கு தேவையில்லை என கூறி யாழ் பல்கலைக்கழக சமுதாயத்தினர் இன்று யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக ஒரு கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். விக்னேஸ்வரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர். இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர். இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர். இவர் மாணவர்களது பிரதிநிதிகள். அப்போ நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக அதை இல்லாமல் செய்யணுமன்றதுக்காக கையெழுத்து பெற்று அதை ஜனாதிபதிக்கும் ஏனைய சர்வதேச நிறுவனங்களுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் நாங்கள் இன்று பல்கலைக்கழக சமூகத்தினர் மத்தியிலும் ஏனைய பொதுமக்கள் மத்தியிலும் கையெழுத்தினை பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது அடிப்படை மனித உரிமைகளுக்கும் மனிதாபிமான நியதிகளுக்கும் முற்றிலும் எதிரானது. அப்போ இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் கொண்டு வரப்பட்ட காலப்பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லீம் மக்கள் சிறுபான்மை சமூகம் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குது. பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்ட அளவு மிக குறைவு. அப்போ இப்போ பயங்கரவாதம் இல்லை, பயங்கரவாத அமைப்பு இல்லை, விடுதலை புலிகள் இல்லை என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற இலங்கை அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி சுதந்திரமாக நடமாடி திரிகின்ற பின்னணி, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கிரிக்கெட்டை எந்த விதமான சர்வதேசவோ உள்நாட்டு பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லாமல் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சட்டத்துக்கான தேவை எதுவுமே இல்லை. ஆகவே இந்த சட்டத்தை இல்லாமல் செய்து ஏற்கனவே இது நாங்கள் அறிகின்றோம், இதற்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படுதுன்னு சொல்லி அதுவும் மிக மோசமான சட்டமாகத்தான் இருக்குமென்று சொல்லி நாங்கள் அறிகின்றோம். எனவே பயங்கரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இவ்வாறான ஒரு சட்டம் தேவையில்லை. இந்த சட்டத்தை இந்த தாங்கள் நல்லாட்சியை முன்னெடுப்பதாகவும் மக்களை சமத்துவமாக நடப்பதாகவும் சட்டத்தின் ஆட்சியை முன்னெடுப்பதாகவும் சொல்கிற இந்த அனுர் அரசாங்கம் இந்த சட்டத்தை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்து ஒரு சுதந்திரமாக சிறுபான்மை சமூகங்கள் சுதந்திரமாக தங்களை கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். குறிப்பாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக இல்லாமல் செய்யணும் என்று சொல்லி பல்கலைக்கழக சமூகமாகிய நாங்கள் ஜனாதிபதியிடமும் அதே போல் சர்வதேச நிறுவனங்களிடமும் மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் யசோதன். இன்று பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் புதிய பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு மாற்றீடாக இயற்றப்பட்ட அரசாங்கத்தினால் இயற்றப்பட்டு அங்கீகாரம் பெறவிருக்கும் சட்டம் தேவையில்லை, அதை அகற்று என்ற ஒரு மனுவை நாங்கள் எதிர்ப்பை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று மக்களின் சமூக அமைப்பாகிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் ஒன்றிணைந்து இன்று மேற்கொண்டு ஒரு கையெழுத்து வேட்டையை மேற்கொண்டுள்ளோம். இதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், அரசு தனது அதாவது மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்கான அந்த ஒரு கோரிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக குறிப்பிடப்பட்ட போதிலும் இன்று அந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதாக கூறிக்கொண்டு அதற்கு மாற்றீடாக இன்னும் ஒரு சட்டம் ஒன்றை அமுல்படுத்த முயற்சிக்கின்றது. இந்த சட்டமானது ஒரு அரசை பாதுகாக்கின்ற சட்டமாகவே அமைவதாக எமது கருத்து கணிப்பு இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இனி அடிப்படை மனித உரிமைகளை மீறும் ஒரு சட்டமாகவே அது அமைந்துள்ளது. அதாவது இனி ஒரு மக்களெழுச்சி ஏற்படாத வண்ணமும் மக்களை எழுச்சியை உருவாக்காத வண்ணமும் தன்னை பாதுகாப்பதற்காக, அதாவது மக்கள் எழுச்சியால் அரசை கவிழ்த்து அரசாங்கத்தை கைப்பற்றிய இந்த அரசு தனக்கு அப்படியான ஒரு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த சட்டத்தை ஒழுங்கமைத்துள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தொழிற்சங்கங்கள் என்ற ரீதியில் எமது சுதந்திரம், அதாவது எங்கள் ஒன்று கூடல் சுதந்திரங்கள், எமது அரசை நிர்பந்திக்கின்ற சுதந்திரங்கள் அற்று காணப்படுகின்றது. எனவே இப்படியான ஒரு சட்டம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்ற வகையிலும், மேலும் இதனால்
இதனால் பாதிக்கப்படும் சிறுபான்மை இனம் என்ற வகையிலும், அதாவது பூர்வீக இனமாகிய நாங்கள் எமது கோரிக்கைகளை முன்வைக்க இயலாத நிலை காணப்படுவதனால் நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கையெழுத்து வேட்டையை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். நன்றி. இல்லை, நாங்கள் 4 நாளும் இருப்போம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இணைந்து இப்போராட்டத்தை இன்று ஆரம்பித்துள்ளது. தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு இந்த கையெழுத்து வேட்டை இங்கு நடைபெறும். இதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், அரசு பயங்கரவாதம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்டிலே ஆட்சியை பிடித்துள்ளது. இனியும் பயங்கரவாதம் இங்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூறப்பட்ட போதிலும் இன்னமும் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இரத்து செய்யாது அதனை அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அதனை இல்லாதொழிப்பதாக கூறியே நாட்டு மக்களின் வாக்கை பெற்ற இந்த அரசு அந்த தனது அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக இன்னும் ஒரு மாற்றீடான ஒரு சட்டத்தை இந்த மாதம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்காக மக்கள் கணிப்புக்காக விட்டுள்ளது. இதில் இந்த மாற்றீட்டு சட்டத்தில் நாங்கள் நோக்கும் பொழுது ஒரு சுதந்திரமான மனிதனின் சுதந்திரமான செயற்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் மக்கள் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் தங்களது நடவடிக்கைகளை சுயாதீனமாக இயங்க விடாது முட்டுக்கட்டை போடும் வகையிலும் இந்த சட்டம் அமைந்துள்ளது. அது மட்டுமில்லாது இந்த அரசு மக்கள் கிளர்ச்சியால் ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை பிடித்த அரசாங்கம் இனியும் இப்படி ஒரு மக்கள் கிளர்ச்சி ஏற்படாத வகையிலேயே இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக சட்ட வரையறைக்குள் கொண்டு வந்து இந்த பொது அமைப்புகளை நசுக்குவதற்காகவே இச்சட்டத்தை அமுல்படுத்த காத்திருக்கின்றது. எனவே வடக்கு கிழக்கு மக்களாகிய நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டு, அதாவது இந்த சட்டம் ஏஆர் ஜெயவர்தனா அமுல்படுத்தி இருந்த போதிலும் அதனால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் சிறுபான்மையினமாகிய வடக்கு கிழக்கு மக்களே. ஆகவே இந்த தடை சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்தாது தடை செய்யுமாறும், மேலும் புதிய தடை சட்டத்தை உருவாக்காமலும் நாங்கள் உயர் நீதி அமைச்சருக்கு இந்த மனுவை நாங்கள் சமர்ப்பிக்க காத்திருக்கின்றோம். நன்றி.